ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷார்ட் ஃபார்ம் என்பதாக சொன்னால் சுருக்கமாக சொல்வது என்பதாக அர்த்தம். விரிவான வார்த்தையை சுருக்கமாக சொல்லக்கூடிய பெயருக்கு தான் ஆங்கிலத்திலே ஷார்ட் ஃபார்ம் என்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக ஐபிஎஸ் என்பதாக நாம் சுருக்கமாக சொல்கிறோமே, இந்த வார்த்தைக்கு விரிவான விளக்கம் இந்தியன் போலீஸ் சர்வீஸ். அதே போன்று பாருங்கள், நியூஸ் என்பதாக ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். நியூஸ் என்பதாக சொன்னால் செய்தி. இந்த நியூஸ் என்ற வார்த்தையை அவர்கள் ஷார்ட் ஃபார்மாக வைத்திருக்கிறார்கள். எப்படி என்பதாக பார்த்தால் 4 திசைகளில் உள்ள செய்திகளை தான் மக்களுக்கு சொல்கிறார்கள். அப்படி என்றால் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், தமிழிலே நாம் சொல்கிறோம் என்பதாக சொன்னால் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. பாருங்கள், நார்த்திலே முதல் எழுத்து என் வருகிறது, ஈஸ்டிலே 2வது எழுத்து இ வருகிறது, வெஸ்டிலே 3வது எழுத்து டபிள்யூ வருகிறது, சவுத்திலே 4வது எழுத்து எஸ் வருகிறது. NEWS நியூஸ். இந்த 4 திசைகளில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் என்ற அந்த 4 திசைகளில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை எடுத்து ஷார்ட் ஃபார்மாக நியூஸ் என்பதாக அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திலே 5 நேர தொழுகைகள் இருக்கிறது அல்லவா? இந்த 5 நேர தொழுகையினுடைய முதல் எழுத்து தான் இந்த இஸ்லாம் என்ற சொல்லுக்கு ஷார்ட் ஃபார்மாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களை யோசனை செய்து பாருங்கள். நாம் இசா தொழுகின்றோம். இஸ்லாமுக்கு முதல் எழுத்து ஐ வருகிறது. இசா, நீங்கள் அதை ஸ்பெல்லிங் சொல்லி பாருங்கள். ISHA இசா. 2வது எழுத்து இஸ்லாம் என்ற சொல்லுக்கு எஸ் வருகிறது. சுபுஹ், SUBH சுபுஹ். 3வது எழுத்து எல் வருகிறது. லுஹர் தொழுகை, LUHAR. 4வது எழுத்து அசர் வருகிறது. ASAR அசர். 5வது எழுத்து எம் வருகிறது. எம்முக்கு எதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் மகரிப் தொழுகைக்கு முதல் எழுத்து எம் வருகிறது. MAGARIB. பாருங்கள், நாம் 5 நேர தொழுகையை தொழுகிறோம் அல்லவா? இசா தொழுகின்றோம், சுபு தொழுகின்றோம், லுஹர் தொழுகின்றோம், அசர் தொழுகின்றோம், மகரிப் தொழுகின்றோம். இந்த தொழுகையினுடைய முதல் எழுத்து தான் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு ஷார்ட் ஃபார்மாக வருகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ இஸ்லாம் என்பதாக சொன்னால் அந்த இஸ்லாத்தில் உள்ளவர்கள் 5 நேர தொழுகைகளை பேணிக்கையாக தொழுகிறார்கள். இசா, சுபுஹ், லுஹர், அசர், மகரிப். இந்த 5 நேர தொழுகையினுடைய முதல் எழுத்தே இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு ஷார்ட் ஃபார்மாக வந்திருக்கிறதை நாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் 5 நேர தொழுகையை இந்த உலகத்தில் நம்மளை தொழுக சொல்லியிருக்கிறான். இந்த 5 நேர தொழுகை சொர்க்கத்தில் இருக்கிறதா என்பதாக கேட்டால் இல்லை. காரணத்தை அல்லாஹ் சொல்கின்றான், வைதா கலைத்துமுஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை தொழுதுவிட்டால் ஃபதுக்குருல்லாஹ கியாமன் வ குஊதன், நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையும் அல்லாவை நினையுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வஅலா ஜுனூபிக்கும், படுத்த நிலையிலையும் அல்லாவை நினையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது தொழுகும்போது தான் அல்லாவை நாம் நினைக்கின்றோம். தொழுகைக்கு வெளியிலையும் அல்லாவை நினைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்திலே நின்ற நிலையிலையும் உட்கார்ந்த நிலையிலையும் படுத்த நிலையிலும் அல்லாவை நினையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்திலே என்னை நினையுங்கள், ஃபதுக்குரூனி அதுக்கருக்கும், என்னை நீங்கள் நினையுங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறானே. ஏன் இப்படி சொல்கின்றான் என்பதாக சொன்னால், இந்த உலகத்திலே நாம் அல்லாவை மறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தொழுக சொல்கிறான். அதே மறுமையிலே சொர்க்கத்திலே நாம் அல்லாவை மறப்பதற்கு ஒரு வாய்ப்பு கூட கிடையாது. ஷைத்தான் அங்கு கிடையாது. அதனால்தான் மறுமையிலே சொர்க்கத்திலே வணக்கம் இல்லை, ஆனால் இந்த உலகத்திலே வணக்கம் இருக்கிறது. இந்த வணக்கத்தின் மூலியமாக அல்லாவை நினைத்து கொண்டே இருக்கும். ஆனால் சொர்க்கத்துக்கு சென்றால் அல்லாவை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்போம். அதெல்லாம் நமக்கு வணக்கம் தேவையில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, மேராஜ் இரவு, புனிதமான இரவு வருகிறது. அந்த இரவை நாம் கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்துவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.